வணக்கம். ஃபோர்ஸ்டஸ் எட்கேஎஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்லடம் அருகே உழவு ஓட்டி தக்காளி செடிகளை அழித்த விவசாயிகள். விலை வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகளே தக்காளிகளை அழித்த அவலம். தூத்துக்குடியில் குடியிருப்பு பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். வண்டலூர் காப்பு காட்டில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள். மான்கள் கழிவுகளை உண்டு உயிரிழக்கும் அபாயம். பன்ருட்டி அருகே விளை நிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வரும் காட்டு பன்றிகள். தோட்ட பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கும் விவசாயிகள். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி பட்டாபிஷேக விழா கோலாகலம். நவரத்ன கிரீடம் மற்றும் செங்கோலுடன் காட்சியளித்த சுப்பிரமணிய சுவாமி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு டிராக்டரை வைத்து உழவு ஓட்டியும் கால்நடைகளுக்கு தீவனமாக்கியும் தக்காளிகளை அழித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர், அல்லலாபுரம், நொச்சிப்பாளையம், காளிநாதம்பாளையம், குப்பச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் பல நூறு ஏக்கரில் விவசாயிகள் தக்காளி பயிரிட்டனர். இம்மாத தொடக்கத்திலிருந்தே உற்பத்தி அதிகரித்ததால் தக்காளியின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்தது. தற்போது 1 கிலோ தக்காளி வெறும் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தக்காளியின் சந்தை விலை உற்பத்தி செலவு, பறிப்பு கூலி, போக்குவரத்து செலவு போன்றவற்றை கூட ஈடு செல்லவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் தக்காளிகளை விவசாயிகள் உழவு ஓட்டியும் கால்நடைகளுக்கு தீவனமாக்கியும் அழித்து வருகின்றனர். வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் விவசாயிகள் தக்காளியை நட்டால் தங்கம் வாங்க முடியாது, தற்கொலைதான் செய்து கொள்ள வேண்டும் என்று கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்திலும் இதே அவலம் ஏற்படாமல் இருக்க தக்காளிக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யுமாறு தமிழக அரசுக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விவசாயம் 3 மாதத்துக்கு முன்னாடி நடவு போட்டேங்க. காய் பொறிக்கிறக்கே பார்த்திங்கன்னா 70 நாள் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா வெயில் மழையும் பேஞ்சுது, நோய் தாக்குதல் அதிகமாக இருந்ததுங்க. அதெல்லாம் மருந்தடித்து எல்லாம் கஷ்டப்பட்டு செடியை வளர்த்தி கொண்டு வந்துட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய் பொறிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கு விலையே இல்லைங்க. விலை பார்த்திங்கன்னா டிப்பரே 100 ரூபாய்க்கு தான், 5 கிலோ பாக்ஸுங்க ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் போகுதுங்க. நம்ம இங்கேருந்து திருப்பூர் மார்க்கெட்டு கொண்டு வரக்கு போக்குவரத்து செலவு, புரோக்கர் கமிஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா 30-35 ரூபா வருதுங்க. இங்கே நம்ம பொறிக்கிறதுக்கு ஆள் கூலி பார்த்திங்கன்னா ஒரு டிப்பருக்கு 30 ரூபா வந்துடுதுங்க. அழிக்கிறதுக்கு மனசு இல்லைங்க. அப்புறம் ஒரு முடிவு இல்லாமல் தான் எங்களுக்கு நஷ்டமாகுதுன்னு சொல்லி தான் இப்போ பார்த்திங்கன்னா அழிக்கிறேங்க. தூத்துக்குடியில் குடியிருப்பு பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி, திரவியதரன் நகர், SVPSC நகர், பாலச நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்கு அமைக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்களுக்கு எந்தவித முன் அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து SVPS நகர், பாலசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஏற்கனவே சுண்ணாம்பு மற்றும் பிளாஸ்டிக் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் புகையால் மூச்சு திணறல், ஆஸ்துமா, சுவாச கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறிய அவர்கள் குப்பை கிடங்கை வேறு இடத்தில் அமைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். திரவியரத்ன நகரில் இருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம். அதில் பூங்கா அமைக்கன்னு சொல்லிட்டு குப்பை கிடங்கை தோண்டி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. செண்டிங்லாம் போட்டாங்க. அப்புறம் நாங்கள் சத்தம் போட்டு அவ்வளோ பேர் மறித்து திரும்ப அனுப்பி விட்டுட்டோம். இப்போ அது எங்களுக்கு வர வேண்டாம், குப்பை கிடங்கு வர வேண்டாம். ஒன்று பூங்கா வரட்டும், இல்லைன்னா கவர்மெண்ட் இதிலேருந்து என்ன ஆஃபீஸ் வந்தாலும் சரி வரட்டும்.
சுற்றி எங்களுக்கு வீடெல்லாம் இருக்குது, அதனால் பிள்ளைங்கெல்லாம் இருக்குது. எதுவும் நோய் வந்துன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. மழை பெஞ்சால் நிறைய தண்ணி நிறையா கட்டிக்கிட்டு இருக்குது, சவதியாக இருக்குது. அதில் வண்டி கூட போக முடியாது, யாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். அதில் ரோடு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கு தெருலைட்டு எதுவுமே கிடையாது, எதுவுமே அந்த ஏரியாவில் எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க. அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லது. வண்டலூர் காப்புக்காட்டில் மான்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்டு உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் மலையை சுற்றி பல ஆயிரம் ஏக்கரில் காப்புக்காடு அமைந்துள்ளது. இந்த காடுகளில் முயல், மான், நரி உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த காடுகளை சுற்றியுள்ள பகுதிகளில் சமூக விரோதிகள் சிலர் பிளாஸ்டிக், இறைச்சி உள்ளிட்ட கழிவுகளை வீசி செல்கின்றனர். இதைத் தொடர்ந்து குப்பைகளில் இருக்கும் உணவுகளை சாப்பிட முயலும் மான்கள் பிளாஸ்டிக் கழிவுகளையும் சேர்த்து உண்கின்றன. எனவே காப்பு காடுகளில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறைக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ருட்டி அருகே காட்டு பன்றிகளின் அச்சுறுத்தலால் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பீதியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே முத்துநாராயணபுரம் கிராமம் அமைந்துள்ளது. இப்பகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ள நிலையில் காட்டுப்பன்றிகள் விளை நிலங்களுக்குள் புகுந்து கரும்பு, மரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை போன்ற பயிர்களை நாசம் செய்து வருகின்றன. இந்நிலையில் ராமு என்ற விவசாயி கரும்பு தோப்பிற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளார். அப்போது தோப்பில் இருந்த காட்டுப்பன்றி இவர் மீது பாய்ந்து ஆக்ரோஷமாக கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த விவசாயி ராமு சிகிச்சைக்காக பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனவே தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் காட்டு பன்றிகளின் தொல்லைக்கு முடிவு கட்டுமாறு வனத்துறைக்கு முத்துநாராயணபுரம் கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை நாள்தோறும் வெவ்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான பட்டாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. சிறப்பு யாகத்திற்கு பிறகு நவரத்தின கல் பதிக்கப்பட்ட கிரீடத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுப்பிரமணிய சுவாமிக்கு நவரத்தின கிரீடம் சூட்டப்பட்டு செங்கோல் கொடுக்கப்பட்டது. செங்கல்பட்டு அருகே வேளையில் வட இந்தியர்களை பணியில் அமர்த்தும் தொழிற்சாலையை கண்டித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் தனியார் பாலத்தின் கவர் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. அங்கு 90 ஊழியர்கள் சுழற்சி முறையில் 3 ஷிப்டுகளாக வேலை செய்து வருகின்றனர். இந்த ஊழியர்கள் 30 முதல் 40 ஆண்டுகள் வரை தனியார் பாலத்தின் கவர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தொழிற்சாலை நிர்வாகம் கடந்த சில மாதங்களாக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இழுத்தடித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் தொழிற்சாலை நிர்வாகம் வேளையில் புதிதாக வட இந்தியர்களை சேர்த்து தங்களது ஊதியத்தை குறைக்க முயல்வதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இதை கண்டித்து ஊழியர்கள் தொழிற்சாலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கராபுரம் அருகே 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் கோபுரம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குளத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. 1710ஆம் ஆண்டு ராணி மங்கம்மா காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தின் போது கோயில் வாசலில் உள்ள நந்தி சிலையில் சூரிய ஒளிப்பட்டு நேரடியாக கருவறையில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் மீது விழும் வகையில் சிறப்பு அம்சங்களுடன் கோயில் கட்டப்பட்டது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த நிலையில் இக்கோவிலின் ராஜகோபுரங்கள் சிதிலமடைந்து இடிந்து விழும் தருவாயில் உள்ளன. 30 ஆண்டுகள் பாழடைந்து கேட்பாரற்று கிடக்கும் இந்த கோவிலின் ராஜகோபுரங்களை சீரமைத்து தருமாறு அப்பகுதியினர் பல ஆண்டுகளாகவே அரசை வலியுறுத்தி வந்தனர். கூடிய விரைவில் லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்துமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்திற்கு பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக செப்பனிடாததால் விபத்துகள் அதிகமாகி வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பல ஆண்டுகளாகவே சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு குழித்துறை பகுதியில் உள்ள சாலையோரத்தில் பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் தற்போது வரை வடிகால் ஓடை பணிகள் நிறைவடையாமல் உள்ளன. இதனால் அப்பகுதியில் செல்லும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் நிலையில் சாலையை செப்பனிட கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. ஓடையில் மழைநீரும் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்களும் உற்பத்தியாகி நோய்கள் பரவ காரணமாகிறது. மருத்துவமனை, வர்த்தக நிறுவனம், பெட்ரோல் பங்க் போன்றவை அமைந்திருக்கும் இந்த பகுதியில் வடிகால் பணிகளை முழுமையாக முடித்து சாலையை செப்பனிடுமாறு அப்பகுதி மக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதே நேரம் பணிகள் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் விரைவில் போராட்டம் வெடிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தடுப்பு வேலி இருக்கான்னு பாருங்க, ஏதாவது ஒரு டேஞ்சர் சூனுக்கான ஒரு ரிப்பன் கட்டியிருக்காங்க பாருங்க, அப்படியே தோண்டி போட்டிருக்கு. எப்படி எந்த விபத்தோட நடக்கலாம்? பெரிய பெரிய கனரக லாரிகளும் போகும்போது டூ வீலர்கள் ஒதுக்கியது, பம்புக்குள்ளே வர்றதுக்கு வண்டி வரும். 20 நேரங்களில் எப்பவும் கவனிச்சுட்டு வரான்னு சொல்ல மாட்டான். சில வேலை பிள்ளைகள் வந்து தண்ணி அடிச்சுட்டு வரானுங்க போது. இப்போ இந்த மாதிரி எப்படிப்பட்டது வருங்க, உயிர் பலி வாங்கக்கூடிய நிலைமையில் இருந்துட்டு இருக்கு. அதிகாரிகள் மெத்தனமாக இருந்துட்டு இருக்கணும். உண்மையிலே இது கண்டனத்துக்குரியது. இப்படியே போகுமானா இதை கண்டித்து போராட்டம் நடத்தலன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோட்ட நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் சண்முகராஜா தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் ஏராளமான சாலை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் பழனி கோட்டத்தில் திறன்மிகு உதவியாளர் பதவி உயர்வுக்கு முறையான பட்டியல் தயார் செய்யவில்லை என்றும், முறைகேடாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்கள். நியாயம் கிடைக்கும் வரையில் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். அரியலூரில் செந்துறை புறவழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். புறவழிச்சாலை அமைக்கப்படுவதால் செந்துறை, மருவத்தூர், விழுப்பனங்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். புறவழிச்சாலை அமைக்கப்பட்டால் சிமெண்ட் ஆலைகளுக்கு நாளுக்கு நல்லது என்றும், விவசாய நிலங்கள் பறிப்போவதாகவும் வேதனை தெரிவித்த அவர்கள் அரசு புறம்போக்கு அதிகமுள்ள இடத்தை தேர்வு செய்து மாற்றுப்பாதையில் புறவழிச்சாலை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் வனப்பகுதியில் 2ஆம் கட்ட பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. வனப்பகுதிகளில் வருடந்தோறும் வனத்துறை சார்பாக பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. கடந்த 12ஆம் தேதி முதல் கட்ட பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைந்த நிலப்பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கொடைக்கானலில் பாம்பார் சோலா, வட்டக்கானல், வில்பட்டி, பள்ளங்கி, பெருமாள்மலை, பெரும்பள்ளம், பூம்பாறை உள்ளிட்ட வனசகர பகுதிகளில் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. இதில் வனத்துறையினருடன் பறவைகள் வல்லுநர்கள், புகைப்பட கலைஞர்கள், பறவைகள் ஆர்வலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள், தன்னார்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு குழுக்களாக பிரித்து கணக்கெடுப்பை நடத்தினார்கள். தேனி அருகே பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. பங்களாமேடு பகுதியில் உள்ள இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் முடிவு பெற்று கும்பாபிஷேக பணிகள் தொடங்கின. பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு யாக குண்டங்களில் பலவித மூலிகைப் பொருட்கள் கொண்டு ஹோமங்கள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்ச்சியான கும்பாபிஷேகத்தின் போது பூஜிக்கப்பட்ட கலச நீர் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து விமான கலசத்தை அடைந்தது. பின்னர் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தர்மபுரியில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்த நிலையில் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை பேருந்து, ஆட்டோ போன்ற வாகனங்களில் ஓட்டினர். மேலும் இந்நிகழ்வின் மூலம் குழந்தை திருமணம், பெண் குழந்தை பாதுகாப்பு, கர்ப்பப்பை வளர்ச்சி போன்றவை குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
ஃபோஸ்டஸ் எட்கேஎஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கிருஷ்ணகிரி அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் முதலிடம் பிடித்த காளையின் உரிமையாளருக்கு 1 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீரோஜிப்பள்ளி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி எருதுவிடும் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டியில் பங்கேற்க தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 250 மாடுகள் அழைத்து வரப்பட்டன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு களமிறக்கப்பட்ட காளைகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். இதைத் தொடர்ந்து முதலிடம் பிடித்த காளையின் உரிமையாளருக்கு 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த காளைக்கு 80,000, 3ஆம் இடம் பிடித்த காளைக்கு 60,000 பரிசாக வழங்கப்பட்டது. உதகையில் மின்னொலியில் நடந்த பெண்கள் கால்பந்து போட்டியில் கோவை அணியை வீழ்த்தி சேலம் அணி வெற்றி பெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் முக்கோணம் மைதானத்தில் காந்தல் கால்பந்து அகாடமி சார்பில் ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 32 ஆண்கள் அணி பங்கேற்ற நிலையில் பெண்கள் முதல் முறையாக பங்கேற்றனர். 18 பெண்கள் அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியின் இறுதி ஆட்டம் நேற்று நடைபெற்றது. ஆண்கள் அணியில் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி அணி இறுதிப் போட்டிக்கு தேர்வான நிலையில் தஞ்சாவூர் அணி கோப்பையை தட்டிச் சென்றது. முதலில் தலா 1-1 என்ற கோல் கணக்கில் சமனில் முடிந்ததைத் தொடர்ந்து பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 3-2 என்ற விகிதத்தில் திருச்சி அணியை தஞ்சாவூர் அணி வீழ்த்தியது. இதேபோல் பெண்களுக்கான போட்டியில் கோவை அணியும் சேலம் அணியும் பலமாக மோதிக்கொண்டன. இதில் 2-1 என்ற கோல் கணக்கில் கோவை அணியை சேலம் அணி வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற காவல்நிலைய ஆய்வாளர் சந்திரசீலன் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். ஆண்கள் போட்டியில் முதல் பரிசு பெற்ற தஞ்சாவூர் அணிக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும், ரன்னர் அப் அணியான திருச்சி அணிக்கு 52,000 ரொக்க பரிசும், பெண்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற சேலம் அணிக்கு 30,000 ரூபாய் ரொக்க பரிசும், 2ஆம் இடம் பிடித்த கோவை அணிக்கு 15,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் சீர்வரிசைகளை வழங்கினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த பங்களாபுதூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 1924ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பள்ளியில் சமீபத்தில் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படித்து வெவ்வேறு பதவிகளில் வெவ்வேறு வேலைகளில் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து தாங்கள் படித்த பள்ளிக்கு நன்றிக்கடன் ஆற்ற வேண்டுமென எண்ணினர். இந்நிலையில் பள்ளியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளிக்கு தேவையான பொருள்கள் மற்றும் அடிப்படை வசதிகளை சீர்வரிசையாகவே வழங்கினர். மாணவர்களுக்கு விளையாட்டுச் சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், LED டிவி மற்றும் இருக்கைகள், விளையாட்டு உபகரணங்கள் போன்றவற்றை வழங்கினர். மேலும் பள்ளியில் போர்வெல் அமைத்து அங்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தையும் அமைத்து கொடுத்தனர். இந்த சீர்வரிசை பொருள்களை மேலதளங்கள் முழங்க பள்ளியில் தற்போது பயிலும் சிறுவர் சிறுமியரை வைத்தே எடுத்துச் சென்றனர். பள்ளியின் 100ஆண்டு விழா கல்வெட்டை அந்தியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AG வெங்கடாச்சலம் திறந்து வைத்தார். மேலும் மாணவர்கள் தங்கள் அறிவை மேம்படுத்தும் வகையில் அறிவியல் கண்காட்சியும் நடைபெற்றது.